பாக்கியலட்சுமி சீரியல் மூலியமா வந்து எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பிரபலமானவங்க தான் தமிழ் ரித்திகா அவர்கள். குக் வித் கோமாளிலையும் வந்து அவங்க ஒரு கண்டஸ்டண்டா பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமா அந்த சீசன்ல இருந்து அவங்களுக்கு பயங்கரமான ஒரு ஃபேம் இருந்துச்சு. மக்கள் மத்தியில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கியூட்டான ஒரு பர்சனா வந்து அவங்க மனம் வந்துட்டு இருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்களோட சிங்கிங் ஸ்கில்ஸ்க்கு வந்து நிறைய பேர் வந்து மிகப்பெரிய ஃபேனா இருந்துட்டு இருந்தாங்க. ரொம்ப ரீசெண்டா, அதாவது 2022 வந்து அவங்களுக்கு கல்யாணம் நடந்து இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்க பாக்கியலட்சுமி சீரியல்ல இருந்து வெளியில வந்துட்டாங்க. இப்போ கரண்டா அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே கேள்விகள் எழுப்பிட்டு இருந்த நேரத்துல இப்போ ரீசெண்டா வந்து அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஒரு போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் அந்த போஸ்ட் வந்து அவங்க ரொம்ப மகிழ்ச்சியா ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் அந்த போஸ்ட் அவங்க ஃபேன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஈகரா ஷேரும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த போஸ்ட்ல ரித்திகா அவர்கள் என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா, ரித்திகா அவர்களுக்கு வந்து கூடிய சீக்கிரம் குழந்தை பிறக்க பொழுது அப்படின்ற மாதிரியான போஸ்ட் தான் அது. ஸோ ஒரு ஸ்லேட்ல வந்து கமிங் சூன் அப்படின்ற மாதிரி எழுதிட்டு அவங்க வந்து பிரெக்னன்சி டெஸ்ட் கிட்ட வந்து வச்சிருக்காங்க. ஸோ இது மூலியமா ரித்திகா அவர்கள் வந்து பிரெக்னென்ட் ஆயிருக்காங்க அப்படின்ற மாதிரி விஷயம் வந்துட்டு அவங்களோட ஃபேன்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே வந்து அவங்க தெரிவிச்சிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம வந்து அவங்க ஒரு சில கேப்ஷனும் கொடுத்திருக்காங்க. ஸோ அந்த கேப்ஷன்ல அவங்க என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா, bless us with all your love and prayer அப்படின்ற மாதிரி போஸ்டும் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அந்த போஸ்ட் கீழே நிறைய செலிபிரிட்டிஸ் மட்டும் இல்லாம நிறைய ஃபேன்ஸும் வந்துட்டு கமெண்ட்டும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் எல்லாருமே வந்து அவங்க லவ் தெரிவிச்சுட்டும் இருந்துட்டு இருக்காங்க. வீட்டாக்கி சார்பா ரித்திகா அவர்களுக்கும் வினு அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வீட்டாக்கிஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க.